அலெக்சாண்டரும் அவரோட வீரர்களும் இந்தியாவோட வடக்கு பகுதிகளை கைப்பற்றின பிறகு யமுனை நதியை தாண்டி சைனாக்குள்ள போக முயற்சி பண்ணாங்க. ஆனா கிரேக்க வீரர்கள் நாங்க இதுக்கு மேல சண்டை போட மாட்டோம், நாட்டை விட்டு வந்து 12 வருடங்கள் ஆயிடுச்சு, அதனால நம்ம திரும்பி மேசிடோனியா போனோம்னு போராட்டம் நடத்தினாங்க. அதனால அலெக்சாண்டர் திரும்பி மேசிடோனியா போறதுக்காக வந்துட்டு இருந்தாரு. திரும்புற வழியில இன்றைய ஈரான் ஈராக் பகுதியான பெர்ஷிய பகுதிகளை தாண்டி வரும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கடுமையான ஜுரம். அதனால அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. கூட வந்திருந்த கிரேக்க மருத்துவர்கள் அவரை பரிசோதனை பண்ணதுல அது அந்த பகுதியில் மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு கொடிய ஜுரம்ன்றது தெரிய வந்தது. அவங்க சொன்னாங்க, ராஜா உங்களோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, இதுக்கான மருந்து எங்ககிட்ட இல்லை, ஒருவேளை இந்த மருந்து இந்த பகுதியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு வந்து நாம உங்களுக்கு மருந்து கொடுக்கணும். அலெக்சாண்டர் ராணுவ தளபதிகளை பார்த்து நேரா பாரசீக ராஜா கிட்ட போங்க, அவர்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த மருத்துவரை அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்த மருத்துவர்களுக்கும் ராணுவ தளபதிகளுக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பாரசீக ராஜாவும் அலெக்சாண்டரும் எதிரிகளா இருந்தாங்க. எதிரியை நம்பி மருத்துவரை அனுப்ப சொல்றாரு, இது சரியா வராது ராஜான்னாங்க. ஆனாலும் அலெக்சாண்டர் கவலைப்படாதீங்க, நேரா போங்க, அந்த ராஜா கிட்ட நிலைமைய சொல்லி அவர் எந்த மருத்துவர் அனுப்புறாரோ அவரையே கூட்டுவாங்கன்னு அனுப்பிச்சு வச்சாரு. அலெக்சாண்டரோட ராணுவ தளபதிகள்ல ஒருத்தன் நேரா போயிட்டு பாரசீக ராஜாவை பார்த்தான். அவன் இது மாதிரி அலெக்சாண்டருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக ஒரு சிறந்த மருத்துவரை நீங்க அனுப்புங்கன்னா. பாரசீக ராஜாவும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, என்னோட தனிப்பட்ட மருத்துவரையே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அவருக்கு இது மாதிரியான வியாதிகளை தீர்க்கறதுல மிகுந்த முன் அனுபவம் இருக்கு, அவரு இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாருன்னு அனுப்பிச்சு வச்சாங்க. மருத்துவரும் அலெக்சாண்டர் பரிசோதனை பண்ணிட்டு, இது இந்த பகுதியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிக கொடிய வியாதி, இதுக்கான மருந்தை தயார் பண்றதுக்கு எனக்கு 2 நாட்கள் ஆகும், 2 நாட்கள் கழிச்சு நான் வரேன்ட்டு போயிட்டாரு. உடனே அலெக்சாண்டரோட தளபதிகள் ஊருக்குள்ள போயிட்டு அந்த மருத்துவரை பத்தியும் ராஜாவை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போனவங்க அன்னைக்கு இரவு திரும்பி வந்து அலெக்சாண்டர் கிட்ட, ராஜா நீங்க அந்த மருத்துவர் கொடுக்கிற மருந்தை குடிக்க கூடாது, ஏன்னா எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, பாரசீக ராஜா உங்களை விஷம் கொடுத்து கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கிறாரு, அந்த மருத்துவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கிற அந்த மருந்துல கண்டிப்பா விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. இதை அமைதியா அலெக்சாண்டர் கேட்டுட்டு இருந்தாரு. 2 நாட்கள் கழிச்சு பாரசீக ராஜாவோட மருத்துவர் ஒரு கோப்பையில மருந்து எடுத்துட்டு வந்து அலெக்சாண்டர் கிட்ட கொடுத்தாரு. அலெக்சாண்டர் அந்த பாரசீக மருத்துவரை ஒரு நிமிஷம் பார்த்தாரு, பார்த்துட்டு அந்த கோப்பையில இருக்கிற அந்த மருந்தை குடிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ராணுவ தளபதிகள் எல்லாருக்கும் அதிர்ச்சி. எழுந்து உட்கார்ந்த அலெக்சாண்டர் பாரசீக மருத்துவர் கிட்ட, என்னோட ராணுவ தளபதிகள்லாம் நீங்க எனக்கு விஷம் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நீங்க கொடுத்த அந்த மருந்தை நான் குடிச்சிட்டேன்னாரு. இதை கேட்ட உடனே அந்த பாரசீக மருத்துவர் கண்ணில் தண்ணீர், என்ன எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுக்கு ரொம்ப நன்றினாரு. அலெக்சாண்டர் சொன்னாரு, நான் உங்களை நம்புறேன், அதை விட பாரசீக ராஜாவை அதிகமா நம்புறேன், அவர் என்னை விட வயதுல மூத்தவர், எதிரிய விஷம் கொடுத்து கொலை பண்ற அளவுக்கு கீழ்த்தரமான புத்தி அவர்கிட்ட இருக்காது, அது போக அவர் உங்களை தனிப்பட்ட மருத்துவரா வச்சிருக்காருன்னா நீங்க மிகவும் நேர்மையானவரா இருப்பீங்க, உங்களோட தொழிலுக்கு எப்பயும் துரோகம் பண்ணாதவரா இருப்பீங்கன்றது என்னோட எண்ணம், அதனாலதான் குடிச்சேன், ரொம்ப நன்றின்னு உங்க பாரசீக ராஜா கிட்ட சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு.